வாழச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும் என்ன நேர்ந்தாலும் நன்றி ஸ்துதி கூறி பணிவேன் என் இறைவா உந்தன் திருவுள்ளபடி என்னை நடத்தும் ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை. அன்புக்குரியவர்களே, பேசிக்கிட்டு இருக்க கூடாது. சாமி பிதாசுதன் போட்ட பிறகு பக்கத்தில் யாரும் நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. சாமியோடு சேர்ந்து நினைச்சணும், ஜபம் பண்ணணும். 50வது ஆண்டை என்ன செய்கிறோம், இந்த ஆண்டு நாம் கொண்டாடுகிறோம். கடவுளுடைய அந்த இரக்கம் அருள் இந்த திருவிழாவில் நமக்கு நிறைய கிடைக்கணும். கிடைத்ததை நாம் நினைத்து பார்த்து நல்ல முழுமையான இதயத்தோடு நன்றி செலுத்த வேண்டும். எனவே பேச்சை குறைத்து ஜெபத்தில் இணைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் பாதுகாவலரும் உமது திருவையின் மிக பெரும் புனிதருமாகிய புனித மிக்கேல் அதிதூதரின் திருவிழாவை கொண்டாடுவதற்காக உமது திரு சன்னிதானத்தில் கொண்டு வந்திருக்கின்ற இந்த திருக்கொடியை நீர் கருணையோடு கண்ணோக்கியருளும். ஆண்டவராகிய கடவுளை, இந்த திருக்கொடியானது உயிரே ஏற்றப்படுவது போல எங்கள் எண்ணங்களும் எங்கள் மனங்களும் விண்ணை நோக்கி எழுப்பப்படுவதாக. எங்களது வாழ்வு விண்ணை நோக்கிய பயணம் என்பதை இந்த திருக்கொடி ஏற்றம் எங்களுக்கு நினைவுபடுத்துவதாக. இது ஏற்றப்படும் போது எங்களது உணர்வுகள், எண்ணங்கள், ஏக்கங்கள், கவலைகள் அனைத்து உண்மை நோக்கி எழுந்து வருவதாக. இந்த திருக்கொடியின் வழியாக நீர் எங்களுக்கு உமது வானகத்தின் ஆசிரியரை நிறைவாக பொழிந்தருள்வீராக. ஆண்டவரே, இந்த திருக்கொடியை உற்று நோக்குகின்ற பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதியும். எந்த நோக்கத்தோடு உற்று நோக்குகின்றார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்தருள்வீராக. ஆண்டவரே, இந்த நவநாட்களின் போது எங்களோடு உடனிருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்றும், இந்த திருக்கொடியானது இந்த நவநாட்களில் எங்களுக்கு தவத்தையும் அருளையும் உணர்த்த வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். எல்லாமல்ல கடவுள் தந்தை மகன் தூய் ஆவியார் இந்த திருக்கொடியையும் இதை நம்பிக்கையோடு நோக்கின்ற பிள்ளைகளையும் நிறைவுடன் ஆசீர்வதித்து அர்ச்சித்து புரிதப்படுத்துவாராக. விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. அதிதூதரான புனித மிக்கேலே, அதிதூதரான புனித மிக்கேலே, அதிதூதரான புனித மிக்கேலே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போது முதன்மை கொடியும் துணை கொடியும் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு சிறப்பாக நாம் காலையில் 8 மணிக்கு ஆலயத்தில் ஒரே குடும்பமாக கூடி முதன்மை கொடியை நாம் ஆலயத்தில் வைத்து செபித்திருக்கிறோம். மேலும் ஒவ்வொரு குடும்பமாக 13 முறை குடும்பமாக கரங்களில் அந்த கொடியை வைத்துக்கொண்டு கொடிமரத்தை சுற்றி நமது வேண்டுதல்களை நாம் ஆண்டவருடைய பெயரால் வைத்திருக்கிறோம். எனவே இந்த கொடி மிக மிக ஆற்றல் வாய்ந்ததாக இன்றைய நாளில் இருக்கிறது. அத்தோடு தந்தை அவர்கள் அவற்றை மந்திரித்திருக்கிறார்கள், ஜபித்திருக்கிறார்கள். எனவே இரட்டிப்பான மகிழ்ச்சியை இந்த கொடியானது இந்த ஆண்டு நமக்கு பெற்றுத்தர இருக்கிறது. எனவே இந்த கொடி கட்டப்படுகிற போதும் சரி, ஏற்றப்படக்கூடிய சூழலிலும் சரி, நமது உள்ளம் கடவுளை நோக்கியதாக, நமது சிந்தனைகள் கடவுள் சார்ந்ததாக, நமது உள்ளம் பெரும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய, ஆனந்த பயப்படக்கூடியதாக இருக்க நாம் முயற்சி செய்வோம். இந்த நாள் உண்மைக்குமே மகிழ்ச்சியான நாள் தான். சந்தோஷமாக இருக்குன்னு தோணும், பேசணும்னு தோணும். ஆனால் எல்லாவற்றையும் முடித்து என்ன செய்யலாம்? பேசி மகிழ்ச்சியாக நாம் இருக்கலாம். இப்போது ஜெபிக்கக்கூடிய நேரம், இறை உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். எனவே நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு ஒரு 10 மணியை நாம் இந்த திருவிழா காலங்களில் நிறைவாக பெற்றுக்கொள்ள, இந்த கொடியேற்ற பவனியை இறைவன் நிறைவாக நமக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்றி தர, நம்முடைய ஊரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க, வந்திருக்கக்கூடிய தந்தையர்களுடைய வேண்டுதல்களை, நல்ல உடல் உள்ள சுகத்தை இறைவன் வந்து ஆசீர்வதிக்க இந்த 10 மணியில் நாம் இணைந்து ஜெபிப்போம். அருள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
அவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. ஓயின் சேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம், எங்களை நரக நெருப்பில் எங்களை மீட்டரலாம், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியறலாம். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது புனித மிக்கேலே, அதிதூதரான 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 புனித மிக்கேலே, இப்போது தன்னுடைய சார்ந்த செடிகளால் சமாதானத்தின் புறாவை பறக்கவிட்டு உனக்கு இந்த திருவிழாவினுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார். எல்லாரும் தந்தையை நோக்கி திரும்புவோம். அமைதியின் புறா இப்போது பறக்கவிடப்படுகிறது. அனைவரும் மகிழ்ச்சியோடு இடத்துக்கு